எதிரும் புதிரும் துறைகிறது. மதங்களை பிரிப்பது யார்? மக்களை ஏன் பிரிக்க வேண்டும்? வாக்குகள் பிரித்தாதான் கிடைக்குமா? யார் இதை செய்ய நினைக்கிறார்கள்? இதை பற்றி பேசுவோம். திரு நரன் இடைமுறையாக பேசும்போது திரு இதயத்துறை நேரடியாக சொன்னார், மக்களை பிரித்து வாக்குகளை தன் பக்கம் எடுக்க பிஜேபி நினைக்கிறார்கள். இந்துக்களை முஸ்லீம்களை பிரிக்க வேண்டும், அதன் மூலம் இந்துக்களை ஒன்றிணைத்து வாக்களை தன் பக்கம் எடுக்க வேண்டும். அதுதான் என்னமா? அது அவசியம் இல்லை. அப்படி பிஜேபி நினைத்திருந்தால் இந்த நாடு இந்துக்கள் அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு, உலகத்திலேயே சிறுபான்மை மக்கள் என்று சொன்னால் அது இந்துக்கள் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்திலேயே சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் கூட தங்களுடைய மதத்தை, தங்களுடைய கலாச்சாரத்தை மற்றவர்கள் ஆக்கிரமிக்க கூடாது என்கின்ற வெறியோடு யாருமே செயல்படுவதில்லை. இந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய மதசார்பற்ற நாடு என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் என்றால் அதற்கு காரணம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய சகிப்புத்தன்மை தான் என்பதை நாம் கண்டிப்பாக உறுதியாக நம்ப வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சகிப்புத்தன்மை இப்பொழுது குறைந்து கொண்டிருக்கிறதா? அந்த சகிப்புத்தன்மையை தூண்டி விடுகிறார்கள். அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். இந்த சகிப்புத்தன்மையை தூண்டிவிட்டு நீ இப்படி இருக்காதே, இப்படி இருந்தால் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. எதிர்கட்சிகள், இப்போது இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், எப்படி நரேந்திர தாமோதரதாஸ் மோடி பிரதமராகலாம்? நாங்கள் தானே ஆண்ட கட்சி, எங்களுக்கு தானே ஆள தெரியும், இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினர் பலர், இதயதுல்லா அவர்களை நான் சொல்ல மாட்டேன், பலர் இப்ப என்ன சொன்னாரு, நாராயணன் நல்லவர் தான், நான் சொல்ல இதயதுல்லா நல்லவர் தான், நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியினர் பலர் தொடர்ந்து பதவி வெறியிலே தங்களுக்கு பதவி போய்விட்டது, எங்களால் ஆட்சி செலுத்த முடியவில்லை என்கின்ற காழ்ப்புணர்ச்சி. அவர் சொன்னாரு, எப்படி உயிர்களை பலி வாங்குவது அரசியல் வெறியா? உயிர்களை பலி வாங்குவது அரசியல் வெறியா, மத வெறியா? அதாவது மத வெறி என்பதை முன்னிலைப்படுத்தி அரசியல் பதவிக்காக, அரசியலுக்காக நடக்கின்ற விஷயங்கள் தான் இவை. காங்கிரஸ் தான் செய்கிறது அதை. காங்கிரஸ் மற்றும் ஒரு சில எதிர்கட்சிகள், காங்கிரசினுடைய பேனர்ல கூட இவங்க சொன்னாங்கல்ல, RSS கூட இந்த மாதிரி இவங்க ஒரு 4-5 பேர் வச்சிருக்காங்க, ஆம் ஆத்மி இது மாதிரி நிறைய பேர் இவங்க வச்சிருக்காங்க. இது தொடர்ந்து காங்கிரஸுக்கு வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எதிர்ப்பாக 2 பேர் கூட்டணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க எல்லாம் ஒன்னாயிடுறாங்க. தவிர அவர் என்ன சொன்னாரு, ஏதோ பல எழுத்தாளர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள், வந்து ரொம்ப ஆவேசத்துல வந்து கொலை பண்ற. இன்னைக்கு சாதாரணமா நாங்க காங்கிரஸ் எடுத்து பேசினாலே கொலை பண்ணிடுவோம்னு சொல்ற பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும். அதனால அது மட்டும் இல்ல, ஆடிட்டர் ரமேஷ் தமிழகத்திலே கொலை செய்யப்பட்டார். அவர் என்ன வரவு செலவு பிரச்சனைக்காக கொலை செய்யப்பட்டார். அவருக்கு பிடித்திருக்கிறார்கள், குற்றவாளிகளை பிடித்திருக்கிறார்கள், வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வெள்ளையப்பன், நான் சொல்றது சமீப உதாரணங்கள். வெள்ளையப்பன், அதே மாதிரி பாடி சுரேஷ், கோயம்புத்தூர்ல குண்டு வெடித்தது. அப்பாவி மக்கள் என்ன செய்தார்கள்? கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு எல்லாருக்குமே தெரியும். அதே போல மும்பை குண்டு வெடிப்பு, நம்ம இங்க இன்றும் தாவூத் இப்ராஹிம் இந்துவா? நான் என்ன சொல்றேன், அவர் முஸ்லீம் சொன்னா கோச்சுப்பாங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனா இவர் வந்து சொல்லும் போது ஒரு இந்து வெட்டி விட்டார், நான் கூட தான் இந்து. இவர்கள் இங்க பிரச்சனையே என்னன்னா, தாதரியில ஒரு இந்து போய் வெட்டி விட்டார் ஒரு முஸ்லீம்னு சொல்றாங்க. ஆனால் மும்பை குண்டு வெடிப்பிலே தாவூத் இப்ராஹிம் என்கின்ற ஒரு இஸ்லாமியர் தான் மூளையாக இருந்து செயல்பட்டார்னு சொன்னா அதை மறுக்கிறார்கள். இவர் சொன்ன அத்தனை அந்த எழுத்தாளர்கள், இவர் சொன்ன அத்தனை முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் அத்தனை பேருமே மதத்தை சொல்லாதீர்கள், தவறு, தாவூத் இப்ராஹிம் அவர் பயங்கரவாதி, ஏன் மதத்தை சொல்லுங்க கேட்கிறார்கள். அதே தான் எதுக்கும் பொருந்தோம், தாதரிக்காக தானே பொருந்தோம். நீங்க எப்படி ஒரு இந்துன்னு சொல்லலாம்? ஒருவன் போய் வெட்டி விட்டான், அது கொலை, எவ்வளவுதான் விஷயம். ஒரு பயங்கரவாதி எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு பொது இடத்தில் ஒரு வெடிகுண்டு வைத்து அப்பாவி மக்களை கொல்வதற்கும் ஒரு சிந்தனையாளரை குறிவைத்துக் கொள்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அதுதாங்க, இது வந்து சென்சிட்டிவ் இஷ்யூ தான், நான் அதை கூட கண்டிக்கிறேன். ஆனாலும் அவர் என்ன செய்தார் என்று பார்க்க வேண்டும். நாங்கள் தினந்தோறும் வணங்கும் சிவனுடைய சிலையின் மீது, என் கடவுளின் மீது சிறுநீர் கழிப்பேன் என்று சொல்லலாமா? அதுல நாராயணனா இருந்தா சரி, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த மத வெறியில், நான் தான் சொல்றேன், அந்த வெறி, அந்த ஒரு ஆழ ஊன்றி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல, இப்போ ஒரு வீட்டுல 4 வயசு பொண்ணு அடிச்சதா சொன்னேன், அதை வந்து மதமா பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா இந்த விஷயத்தை நீங்க எப்படி எடுப்பீங்க? அவர் வந்து நான் சிறுநீர் கழிப்பேன், நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. மத உணர்வுகளை புண்படுத்துகிறார் நீங்க சொல்றது போல. கண்டிப்பாக அது மத உணர்வு என்ற காரணத்தால் குறிவைத்து தாக்கலாமா? இல்ல, தவறுதாங்க. நான் என்ன சொல்றேன், அதற்கு சட்ட அந்த உணர்வு எப்படி மேலிட்டு, நான் என்ன கேட்கிறேன், அது போன்ற நபர்களை உடனடியாக நாம் கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். அதற்குத்தான் சட்டங்கள் உள்ளன. நான் என்ன கொலை நீங்க சொல்லுங்கள்,
அந்த உணர்வுகள் எப்படி மேலோங்குகின்றன? அந்த உணர்வுகள் எப்படி மேலும் அரசியல்வாதிகள் தான் காரணம். குறிப்பாக எந்த அரசியல்வாதிகள்? குறிப்பாக காங்கிரஸ். நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். அசீம்புரா பத்தி கேட்டேன். நீங்கள் சொல்கிறீர்கள், நீங்கள் சொன்னீர்கள். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், நீங்கள் விளக்குங்கள். நீங்கள் சொன்ன இந்த சிந்தனையாளர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் இந்து மதத்தை புண்படுத்தினார்கள், அவர்கள் மத வெறியர்கள். நீங்கள் சொன்னீர்கள் வெறி காரணமாக கொல்லப்பட்டார்கள். அதற்கு காங்கிரஸ் காரணம் ஏன்? வெறின்னு சொல்றதை விட அந்த மதத்தின் பால் அவர்கள் கொண்ட அன்பால் அப்படின்னு கூட சொல்லலாம். வெறியை இப்பொழுது ஏன் அன்பாக்குகிறீர்கள்? அப்புறம் இப்படி சொன்னா இப்படி சொன்னா அதை சொல்லுவீங்க. ஆனா இதை இஸ்லாமியர்களை பத்தி வரும்பொழுது அவர்களுடைய சிறுபான்மையுடைய நம்பிக்கையை குலைக்கலாமான்னு கேட்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், தவறுதான், யார் செய்தாலும் தவறு. நான் அன்புன்னு சொன்னா உடனே அது நீங்க என்ன வெறின்னு சொல்ல நீங்க கேட்கிறீங்க பாருங்க. அது இந்துக்களின் மீது மட்டும்தான் அது போன்ற ஒரு கேள்விகள் வைக்கப்படுகிறது தொடர்ந்து. இதைத்தான் தவறு என்று சொல்கிறோம். யார் செய்தாலும் தவறு தவறுதான். இதுல அந்த இவர் சொன்ன அந்த இவர் இருக்காரு பாருங்க, அந்த குல்புர்கி, அவரு நான் அப்படிதான் பேசுவேன்றாரு. நான் அப்படிதான் பேசுவேன், நான் சிறுநீர் கழிப்பேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் நடப்பதில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? பயங்கரவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இன்னைக்கு இதுல ஈவன் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட எடுத்துங்க. இதுல மதுரையில எங்களுடைய கட்சியை சார்ந்த வேல்முருகன் என்ற ஒருவர் மெக்காவுடைய ஒரு சம்பவத்தை குறித்து ஒரு பதிவிட்டார். உடனடியாக அவர் கைது செய்தது காவல்துறை. ஆனால் தொடர்ந்து இந்து கடவுள்களை இழிவுபடுத்தி கேவலமாக, ஆபாசமாக, தரக்குறைவாக செய்பவர்களை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? சிறுபான்மையினர் மத உணர்வுகளை புண்படுத்தினால் அவர்களுக்கு சார்பாக பக்கபலமாக பாதுகாப்பாக இருப்பதும், அதே சமயம் இந்து சமயத்தினருடைய உணர்வுகளை மதிக்காமல் நிராகரிக்கும்படி இருப்பதும் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடாக இருக்கிறது. மீண்டும் இங்கே காங்கிரஸுக்கு சம்பந்தம் இல்லை. கல்புர்கி எங்கள் அறிஞர் காங்கிரஸ்காரர் அல்ல, கபோல்கர் காங்கிரஸ்காரர் அல்ல, அவர்கள் ஒன்றும் முஸ்லீம்களும் கிடையாது. அன்சாரி என்ற அறிஞர் அவரும் காங்கிரஸ்காரரும் அல்ல, அவர் முஸ்லீம் அல்ல. உண்மை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அவர்கள் எல்லாம் இந்து மதத்திலே பிறந்தவர்கள், இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றை அவர் என்னைக்கு போய் சிவன் தலையிலுமே மூத்திரம் இருந்தார் என்று பார்த்ததும் இல்லை. பொய்யான எப்படி இப்ப பசுவை சாப்பிட்டாரு பொய்யான வதந்தியை அவர் எழுதினார். சரி சரி, நான் என்ன சொல்ல வரேன், என்னென்னவோ யாரோ எழுதுறாங்க. இன்னைக்கு தந்தை பெரியார் எவ்வளவோ எழுதியிருக்காரு, தவறுகளை எழுதியிருக்காரு. சும்மா எழுத மாட்டாங்க. ஒவ்வொரு நாத்திகவாதிகளா இருக்கட்டும் அல்லது ஆத்திகவாதி சும்மா எழுதியிருக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன், அந்தந்த நேரங்களில் நடந்த தவறுகளை எடுத்து சொல்வார்கள். இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அல்லது ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக தேவைப்பட்டால் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அழுத்துகின்ற வகையில சில நேரங்களில் வரும்பொழுது அதுக்கு எதிராக வெகுண்டெழுகக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் என்பவர்களை நீங்க அவர்கள் வெறி பிடித்தவர்கள் என்று சொல்வது தவறு. இரண்டாவது, அவர்களை கொல்வது நியாயம் என்ற ஒரு மறைமுகமாக சொன்னார். எந்த இல்ல அப்படி சொல்லவில்லை. திரும்ப திரும்ப அவர் கண்டித்தார். திரும்ப நீங்க சரியா கேட்கல. ஒரு மதத்துடைய புண்படுத்தினா நாங்க வெறி வராம என்ன இருக்குது அவர் கேட்கிறாரு. அதெல்லாம் நீங்களே கேட்டீங்க, அந்த கேள்விக்கு ஒரு பதில் கேட்டீங்க, மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அது தானாவே பூனைக்குட்டி வெளியே வந்துடும். அதனால நிறைய பூனைக்குட்டி வெளியே வந்து எந்த பூனைக்குட்டி வெளியே வந்து சொல்லுங்க, எந்த பூனைக்குட்டி வெளியே வந்து சொல்லுங்க. நிறைய பூனைக்குட்டி நான் அவர் தப்பா பேசினா சும்மா விடுமான்னு கேட்கும்போது என்ன அர்த்தம்? அதைத்தான் இவன் நேற்று கேட்டார். யாரு? சாட்சி மகாராஜ் என்ன கேட்டாரு? இந்த மாதிரி பசுவை யாராவது கொண்டானா அவர்களை நாங்க கொள்ளுவோம் என்று சொன்னார் அல்லவா? அது மாதிரி தான் அது ஒரு எம்பியா இருக்கிறனால பிஜேபி எம்பிக்கள் தான் இந்த மாதிரி பேச முடியும். அவங்க தான் பேசுவாங்க, யாரும் எல்லாரும் சும்மா தான் இருக்க முடியும். ஏன்னா அது நரேந்திர மோடியே நாய்க்குட்டின்னு பேசுனதுனால தான். அது வேறு கான்டெக்ஸ்ட். அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன், ஒரே ஒரு விஷயமா நான் எழுதுல சிறுநீர் கழிப்பேன்னு எழுது சிலையில எழுதுன்னு சொன்னதுக்கே இவ்வளவு நான் கொள்வோம். நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் தவறு. ரொம்ப சிம்பிளா பேசணும்னு சொன்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல அசிமானந்தாங்கிற ஒரு சாமியார் கொண்டு வைத்து மாட்டிக்கொண்டார். அதே மாதிரி கர்னல் புரோஹித் என்ற குலத்திலேயே எல்லாமே இந்த RSS கும்பல்னு சொன்னதுக்கு ஒரு கோவம் வந்து பார்த்தீங்களா, அவர் மாட்டிக்கொண்டார். அதே மாதிரி பராக்கியா ஒரு பெண் சாமியார் பராக்கியா, இவர்கள்லாம் மாலேகாம் என்ற பள்ளிவாசல்ல போய் குண்டு வச்சு குற்றச்சாட்டை பதிவு செய்யப்படவில்லை. ஒரே நிமிஷம். அதே மாதிரி மக்கா மசீது ஹைதராபாத்ல குண்டு வச்சது, ரயில்வே சம்ஜோதா எக்ஸ்பிரஸ், இவரெல்லாம் மாட்டி உள்ள இருக்காங்க. அப்பப்போ வந்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட 2 சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? நீதிபதி கேட்கிறாரு, நான் இன்னைக்கு இவருக்காரு பாருங்க பிஜேபி தலைவர், அந்த தலைவர் மேல நான் வாபஸ் வாங்குறேன் கேஸ் என்று சொல்லி சொராபுதீன் ஷேக்குடைய தம்பி அராபுதீன் ஷேக் என்று சொல்லும்போது நீதிபதி கேட்கிறாரு, நீ வாலண்டியா சொல்றியா இல்ல யாரும் உன்னை சொல்ல சொன்னாங்களான்னு கேட்கிறார். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு அவர் மட்டும் இல்ல, ஒரு கேஸ்
பிரதமர் மோடி மீது உள்ள ஒரு கேஸ்ல உள்ள நீதிபதி நேற்று என்ன சொல்றாரு, நான் இந்த கேஸ்லயே வர மாட்டேங்கிறாரு. இப்படி மிரட்டப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மிரட்டப்படுறாரு சொல்றீங்க. மிரட்டப்பட்டதுனால தான் அவர் வெளியாகிறார். இந்த பத்திரிகை சொல்லுது, என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கங்க. இன்னைக்கு அந்த இவருடைய அமித்ஷாவுடைய கேஸ்ல இருந்து நாங்க அந்த கேஸை நான் போடல, வாபஸ் வாங்குறேன் சொல்ல வைக்க. அப்ப நீதிபதி கேட்கிறாரு, நீயா வாபஸ் வாங்குறியா, வாலண்டியா பண்றியா, இல்லையா 2 வாரம் உனக்கு டைம் தரேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவர் எவ்வளவுதான் நீ தொடர்ந்து சொன்னாலும் இந்த தவறுகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள், இதுல இஸ்லாமிய தவறு செய்யக்கூடியவர் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் தப்பு தான். ஆனால் நான் சொல்ல வேண்டியது, அதாவது ஒரு மதத்தை விரும்புவன் மதவாதி, அதே நேரத்தில் எல்லா மதத்தையும் ஒன்றாக பார்ப்போம் ஆன்மீகவாதி, அதே நேரத்தில் தன் மதத்தையும் அறியாம பிறர் மதத்தையும் அறியாம சண்டை போடுறான் பாருங்க, அவன் தீவிரவாதி. இப்ப இந்து தர்மம் தான் சொல்லுவாங்க. அந்த இந்து தர்மத்தை காக்க வேண்டும்னு புறப்பட்டு போலி இந்துத்துவா என்ற மூலமாக இன்னைக்கு அந்த இந்து மதத்தை அழிக்கக்கூடிய வேலை செய்வது இது போன்ற இந்து மதத்திற்கு மற்றவர்கள் அல்ல. சரி, திரு நாராயணன், திரும்ப காங்கிரஸ்காரர்களோ திரு இதயத்தோல கூட சொல்வது, பிஜேபி தலைமை அரசு மத்தியில் வந்த பிறகு இந்து சார்பான உணர்வு அதிகமாக மக்களிடம் சென்று விட்டது. இதனால் இது போன்ற நிகழ்வுகளும் எதிர்வினைகளும் வருகின்றன. இதை நீங்கள் எப்படி எதிர்வினை? நரேந்திர மோடி அவர்கள் மீது அமித்ஷா மீது உள்ள வழக்குகளை வாபஸ் பெற்றது மிரட்டி அப்படின்னாங்க. ராகுல் மேல ஒரு கற்பழிப்பு குற்றச்சாட்டு இருந்துச்சு, அந்த கேஸை கூட வாபஸ் பண்ணாங்க. அப்போ அவர் சொல்றது எதையும் கம்பேர் பண்ண முடியுமா? நான் என்ன கேட்கிறேன், இது போல விஷயங்கள், இதுதான் இந்த எதிர்வினை என்று சொல்வது. இதுதான் இப்போ தொடர்ந்து இந்த நாட்டிலே சுதந்திரத்திற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நாட்டிலே ஏற்பட்ட மத கலவரங்கள்ல அதிகமான அளவிலே இறந்தவர்கள் காவல்துறையினருடைய துப்பாக்கி சூட்டில் தான் இறந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. 1987 அந்த பகல்பூர் கலவரங்கள்ல சென்ற மாதம் 7ஆம் தேதி அறிக்கை வந்திருக்கு, காங்கிரஸ் அரசு தான் காரணம், 1500 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணம் காங்கிரஸ் தான் என்று. ஆனால் அப்பொழுது கூட அதை இந்துக்களின் மீது திரும்பி விட்டிருக்கிறார்கள். இதைத்தான் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. போலி மத சார்பின்மை பேசி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிளவை உருவாக்கி அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை அவர்கள் தங்களுடைய வசமே வைத்துக் கொண்டு மோசமான நிலைமைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை ஆளாக்கி இருக்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் அவருக்கு இந்து பேப்பர் சொல்றதெல்லாம் வேதவாக்கு கிடையாது. இந்து பேப்பர் சொல்றதெல்லாம் வேதவாக்கு கிடையாது. நான் கேட்கறது ஒரு விஷயம் தாங்க, தொடர்ந்து நீங்க எத்தனை பேப்பர் போட்டுவாங்க, ஆனால் நாட்டில் நடக்கும் அத்தனை மத கலவரங்களுக்கும் காரணம் நாட்டை பிளவுபடுத்துவது காங்கிரஸ். காங்கிரஸ் சரி, நீங்க சொல்லிவிடு. அதே பக்கத்துல கீழே போட்டுருக்கு. பேப்பர் செய்தியெல்லாம் பேச முடியாதுங்க. நான் அப்ப காங்கிரஸ் தான் எல்லாம் சரி. ஏங்க சக்சேனா கமிஷன் சொல்லிருக்கு, காங்கிரஸ் தான் காரணம். இல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க பேசுறீங்க. நான் பேசும்போது நீங்க பேசுறீங்க. என்னுடைய வாய்ப்புல தான் நீங்க பேசுறீங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. வன்முறை இல்ல, என் வாய்ப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க. இல்ல சக்சேனா கமிஷன் பீகார் சட்டசபையில சொல்லிருக்குது. சரி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தார்தி சம்பவம் எந்த அளவுக்கு மதுரை வண்ணம் பூசப்பட்டது, அரசியல் இருக்கிறதா, இறைச்சி ஏன் அரசியலானது என்பது பற்றியெல்லாம் கருத்துக்களுக்கு மிக தெரிவித்துள்ள திரு நாராயணன், மிக்க நன்றி. இத்துடன் எதிரும் புதிரும் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.